Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பூமி பிளந்து தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படும் இந்த சாத்தியார் அணை 66 ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. 29 அடி உயரம் கொண்ட இந்த அணை சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி அளித்து வந்தது. மதுரை மாட்டுத்தாவணியில் இருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் பாலமேடு அருகே உள்ள இந்த அணை மினி கொடைக்கானல் என அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் மதுரை மக்களின் முக்கிய சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தலமாகவும் விளங்கியது. ஆனால் பல ஆண்டுகளாக முறையாக தூர்வாரப்படாத காரணத்தால் அணையின் பெரும் பகுதி வண்டல் மண்ணால் நிரம்பி தற்போது பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. முன்பெல்லாம் கோடை விடுமுறையில் கூட்டம் அலைமோதிய சாத்தியார் அணை இன்று பராமரிப்பு இன்றி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதனால நாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் எம்எல்ஏ வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்க சுற்றுலா மையமாக்குறோம், டூர் எடுக்கிறோம், தண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு எல்லா வருஷமும் சொல்லிடுறாங்க. ஆனா அவங்களால மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷமா அது சொல்லி மக்கள் ஏமாற்றத்துல இருக்காங்க. இப்ப இனிமேலாவது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்னு நாங்க விவசாயிகள் சார்போ பொதுமக்கள் சார்போ முழுசா நம்புறோம். நல்லா எங்களுக்கு அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்க நன்றி விசுவாசமா இருப்போம். சாத்தியார் அணை வெறும் பாசன வசதிக்கானது மட்டுமல்ல, சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களின் குடிநீர் தேவைக்கும் வனவிலங்குகளின் நீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. தற்போது அணையின் கொள்ளளவு குறைந்ததால் நிலத்தடி நீர்மட்டமும் சரிந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அது முல்லை பெரியார் தண்ணியில அணையில இருந்து வர்ற உபரி நீரை பம்பிங் சிஸ்டத்துல இதுல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கு 140 கோடி செலவாகும் சொல்லிட்டு ஒரு சர்வே எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த கவர்மெண்ட்டும் அதை செஞ்சு கொடுக்கல. இப்ப இருக்க கவர்மெண்ட் இது செய்யுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா செஞ்சு கொடுக்கும் நம்புறேன். இது ஒரு சுற்றுலா தலமா இருந்துச்சு, நல்ல ஒரு போக்குவரத்து தலமா இருந்துச்சு. குழந்தைகள், ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே இங்கதான் இந்த ஏரியாவுக்கு இருக்க இதே ஒரே அணை இதுதான். அதனால இங்கதான் போவாங்க. ஆனா இப்ப இது ஒரு பாலைவனமா மாறிடுச்சு, சுத்தமா காஞ்சி கருவாடா போயிருச்சு. இதை சுற்றுலா தலமா மாத்தணும்னா இந்த அணையை ஒசத்தணும். ஒசத்திட்டு இதை பம்பிங் முறையில தண்ணி இங்க சேர்க்கணும் பர்மனண்டா. அப்படி சேர்த்தாங்கன்னா இங்கிட்ட இருக்க 100 கிராமம் பயனடையும். குறைஞ்சபட்சம் 1 லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க. கடந்த காலத்தில் முல்லை பெரியாறு பாசன கால்வாயில் இருந்து உபரி நீரை ராட்சத குழாய்கள் மூலம் சாத்தியார் அணைக்கு கொண்டு வரும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. மத்திய அரசின் ஆய்வின் அடிப்படையில் சுமார் 140 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது அமைந்துள்ள தாவேக அரசு சாத்தியார் அணையை உடனடியாக தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றும் முல்லை பெரியாறு உபரிநீர் இணைப்பு திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக வாடிப்பட்டி செய்தியாளர் விஜய் சடைமாயன்.